யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வந்து வாழைப்பயிர்ச்செய்கை வந்து பிரதான ஒரு பழப்பயிர்ச்செய்கையாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஆரம்ப மூலதன செலவு மட்டும்தான் வாழைச்செய்கையில வந்து அதிகமாக இருக்கும். தொடர்ச்சியாக காலங்கள் செல்ல செல்ல பராமரிப்புக்கான செலவு வந்து ஏனைய பயிர்களுடன் ஒப்பிடுகையில வந்து இந்த வாழைப்பயிர்ச்செய்கையில வந்து குறைவாக காணப்படும். அதே நேரம் தொடர்ச்சியான வருமானத்தையும் வந்து நாங்கள் வருடம் பூராகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாழைப்பயிர்ச்செய்கைக்கு உகந்த மண்ணாக நன்கு நீர்வடிப்புள்ள மண் காணப்படுகிறது. நீரும் வந்து நடுநிலையான ஒரு பெருமானத்தை கொண்ட நன்னீராக காணப்பட வேண்டும். நாங்கள் வாழைச்செய்கையில வந்து உறிஞ்சிகள் வந்து நாங்க தெரிவு செய்யும் பொழுது நன்கு வீரியம் உள்ளதாகவும் 2.5 அடி உயரம் உள்ள உறிஞ்சிகளை வந்து தெரிவு செய்வோம். அதிகமாக பயிரிடப்படும் இனங்களாக கதலி, கப்பல், இதரை, சாம்பல் மொந்தன், அத்தோடு இப்ப இளைய வளர்ப்பு முறையில வந்து கெவண்டிஸ் என்னும் ஒரு வாழை வந்து அறிமுகம் செய்து வருகின்றன. இந்த இளைய வளர்ப்பு வாழை செய்கையில வந்து ஏனைய பாரம்பரிய வாழை உறிஞ்சிகளுடன் ஒப்பிடுகையில வந்து நோய் தாக்கம் குறைவானதாகவும் அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ளும் பொழுது வந்து 4 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ள வேண்டும். பசலை வந்து வருஷத்துக்கு 2 தடவைகள் வந்து நன்கு உக்கிய சேதன பசலை வந்து பாவிக்க வேண்டும். ஒரு நிலையத்துக்கு வந்து 20 கிலோகிராம் என்ற அளவில் வந்து நாங்கள் சேதன பசலையை வந்து கொடுக்க வேண்டும். களை கட்டுப்பாட்டை பொறுத்தவரையில் வருஷத்தில் 2 தடவையோ அல்லது 3 தடவை வந்து களை கட்டுப்பாட்டை மேற்கொள்ளலாம். வாழை பயிரிடப்பட்டு 6 தொடக்கம் 9 மாதத்துல வந்து நாங்கள் விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கூடுதலா வாழைய விளைச்சல் எடுக்கிறதுக்கு வந்து 6 இருந்து 7, 8, 9 மாதங்களுக்கு பிறகுதான் நாங்கள் விளைச்சல் எடுக்க போறோம். அப்ப அதுக்கு முதல் அந்த தொடக்கம் 2, 3, 4 மாதங்களுக்கு இடையில வந்து கீரை பயிர் செய்கைகள் மற்ற ஏனைய மரக்கறி பயிர்களை வைக்கிறதால நாங்கள் அந்த குறித்த நிலப்பரப்பிலேயே வந்து கூடுதலான வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு நிழல் விரும்புகிற பயிர்களான மஞ்சள், இஞ்சியலை வந்து நடுகிறதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாழையில ஏற்படுற நோய்களை கருதுவோம் என்று சொன்னா முதலாவது வந்து பனாமா வாடல் நோய். அது வந்து கூடுதலா வந்து எங்கட கப்பல் வாழைக்கு தான் பெரும்பாலும் அது வாரது. அதனால வந்து விவசாயிகள் எதிர்ப்பினங்களான கெவண்டிஸ் மற்றது கதலியலை வந்து நடுறதால வந்து அதுல இருந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு வரிசையில வந்து கப்பல் வாழையை நடுறோம்னு சொன்னா கப்பல், அடுத்தது வந்து கதலி, அப்படி மாறி மாறி நடுறதன் மூலம் நாங்கள் வந்து அதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நோய் பார்த்தோம்னா வாழையில வார மஞ்சள் நோய் ஆகுதல். கூடுதலா நீங்க வாழையில பாத்தீங்கன்னா கூடுதலா கொஞ்சம் ஒரு நிறை நிறமான மஞ்சள் புள்ளி புள்ளியா வந்திருக்கும். மற்றது இலைகள் வந்து நுனிப்பகுதிகளில இருந்து கருகி காணப்படும். கூடுதலா என்னென்று வாரன்னு சொன்னா இப்ப நாங்கள் வாழையில நடக்குள்ள வந்து இந்த குறித்த வாழையில இருந்து வாழையிட இலை வந்து இன்னொரு வாழைக்கு தொடுகை அடையக்குள்ள வந்துதான் அந்த நோய் வந்து பரவுறது. மற்றது வந்து நாங்கள் பயிர் சுகாதாரத்தை பேணணும்ன்றக்குள்ள காஞ்ச இலைகளை வந்து சரியான முறையில் அகற்ற வேணும். அடுத்தது வந்து நீர்ப்பாசனமும் அதுல ஒரு முக்கியமான இது. நீர்ப்பாசனம் செய்யக்குள்ள வந்து ஒரு வாழையிலிருந்து இன்னொரு வாழைக்கு வந்து நீர்ப்பாசனம் தொற்று அடைஞ்சதுல இருந்து இன்னொரு தொற்று அடையாத வாழைகளுக்கு போகாதவாறு நாங்க வரம்புகள் அமைச்சு பாசனம் செய்வோம் என்று சொன்னா அது வந்து குறைவா இருக்கும். அடுத்த பூச்சி தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா வாழையில வாரது முதலாவது வந்து நீள் மூஞ்சி வண்டு. அது வந்து பயிர் சுகாதாரம் பேணாதால மற்றது நாங்கள் வாழைக்குள்ளைய வந்து விளைச்சல் எடுத்தா பிறகு அதை வெட்டி அதுக்குள்ள போடுறதால தான் அந்த குடித்தொகை பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் கூடவா இருக்கும். அதை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துவோம்னு சொன்னா பொறிகளை வச்சு கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வந்து பயிர் சுகாதாரத்தை பேண வேணும். அடுத்தது வந்து வெண்மூட்டி பூச்சி, பனிப்பூச்சியோட தாக்கம். வாழை குலைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா அந்த வெண்மூட்டு பூச்சிகளோட தாக்கம். மற்றது தோட்டத்தை அவதானிச்சிங்கன்னா கருப்பு நிற எறும்புகளோட நடமாட்டம் கூடவா இருந்ததுண்டா அது காரணம் வந்து அந்த வெண்மூட்டு பூச்சி இருக்குதுன்றதான் அர்த்தம். ஏனென்று சொன்னா அந்த வெண்மூட்டு பூச்சி வந்து ஒரு தேன் மாதிரி ஒரு சுரப்பை வந்து சுரக்கிறதால எறும்புகள் வந்து அதை நோக்கி வாரபடியால தான் அந்த நாங்கள் அந்த எறும்பை வச்சு வந்து இது இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அந்த வெண்மூட்டு பூச்சி என்ன செய்யும்னா எங்களோட வாழைக்குலையோட தரத்தை குறைக்கும். இதால வந்து எங்களோட விளைச்சல் தரம் வந்து பாதிக்கப்படும். வாழையில வந்து அடுத்த தாக்கம் வந்து திரிப்ஸ்ட தாக்கம். திரிப்ஸ்ட தாக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கூடல வாழைப்பழங்கள்ல வந்து ஒரு தையல் அடையாளம் மாதிரி கீறல் அடையாளங்கள் பழங்கள்ல வந்து நீங்க அவதானிச்சிருப்பீங்க. அதை நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னா வாழைக்கு வந்து உரைகளை வந்து போடுறதால வாழை பழமும் வந்து வந்து நல்ல ஒரு பளபளப்பாகவும் மற்றது எல்லா பழங்களோட தாக்கம் இல்லாம பழங்கள்ல வந்து அந்த திரிப்ஸ்ட தாக்கம் இல்லாமையும் மற்றது அதோட தன்மை வந்து ஒரே மாதிரியா இருக்கும். மற்றது பழத்தின் அளவும் வந்து சீராகவே இருக்கும். வாழையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நோய் மற்றது பீடத்தாக்கம் வந்து குறைவு. அதனால நீங்க அந்த வாழைச்செய்கையை செய்யறதுல வந்து விளைச்சலையும் உயர் வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாழைச்செய்கையில இருந்து.